الحمد لله حمدا دائما أبدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله رب الإنس والجان على مراتب يقتبهم بأزماني منه مغيث وغيث جل أحياني شاه الحميد وشاه شاه ميراني مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم بدر الشريعة عون كل بلداني بدر الحق صدر الشريعة عين جل بلداني بدر الطريقة عون كل أكواني بحر الحقيقة بحر علم عرفاني شاه الحميد وشاه شاه ميراني مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ماني كفور على من مولد أبدا كذاك نهر إلا مقبر وجودا فشرف الخلق بالمسرين بالمدد شاه الحميد وشاه شاه ميراني مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على النبي الطاهر والآل ذكرهم ذخيرة ذاخرين والصحب والتباع أهل مفاخري وعليكم يا شيخ عبد القادر وعليكم يا شيخ عبد القادر وعليكم يا شيخ عبد القادر يا شفيعي فرح من هذا الحفيظ القاصر بالعلوم واسعا يا شاه يوسف الولي الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله البررة الكرام وأصحابه الخيرة العظام الله رب العالمين حبيب رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وبارك وسلم وشرف كرم وجد وعلم நாயக திருமேனி அவர்களின் மட்டிலடங்காத மகத்தான மாட்சிமைக்குரிய அஹ்லு பைத்தாகிய நம் அனைவரின் உயிருக்குள்ளும் உறைந்திருக்கக்கூடிய நாயகராகிய குத்புல் அக்தாப் ஃபரதுல் அஹ்பாப் சையது சாதாத் சையதனா ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் मीरान मुहीद्दीन कादिर औलिया गंज सवाई गंज बख्श दो जहान बादशाह अल हसनी वल हुसैनी मौलिदहु मानी कपूरी व मरकदहु नाहूरी अशाफी अल अशआरी मशरब अल कादरी व शत्तारी रज़ियल्लाहु तआला अन्हु व अफ़ाव अलैना अल बरकात मिन्हु फी दारिन आमीन நாயகம் அவர்களின் அருமை பெருமைக்குரிய தாயாராகிய
سيدتنا ست النساء الطاهرة ஃபாத்திமத்துல் பாஹிரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகி அவர்களின் மகத்தான உருஸ் முபாரக்குடைய நினைவு நாளாகிய இந்த துல்கஅதா மாதம் பிறை 10வது இரவில் எஜமான் ஆண்டகை அவர்களின் அருமை தாயாரது முபாரக்கான நினைவில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதேபோல் மறு உலகிலும் எஜமான் பாதுஷா நாயகம் காதர் அவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் தோ ஜஹான் ஆண்டகை அவர்களின் தெய்வீக பொறுப்பாக மலரடியில் நாம் அனைவர்களும் சேர்ந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனும் சையதுல் ஆலமீனும் நமக்கு நல்லுதவி செய்வார்களாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 25வது தலைமுறை பேரராகிய குத்புல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் சையது சாதாத் சையதுனா ஷாஹுல் ஹமீத் மீரான் சுல்தான் காதர் அவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம் அவர்களின் முபாரக்கான பரிசுத்தமான இவ்வுலக அவதாரம், இவ்வுலகில் எஜமான் ஆண்டகை அவர்கள் அவதரித்தது புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 10வது நாள் ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் மாணிக்கப்பூரில் ஹிஜ்ரி 900வது ஆண்டு ஹிஜ்ரி 900ல் மாணிக்கப்பூரில் சையதுனா அவ்வல குத்புல் அக்தாப் இமாம் அல் அக்பர் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிசுத்த பாரம்பரியத்தில் தோன்றிய சையதுனா ஹசன் குதுசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் அவர்களுக்கும் சையதுனா இமாம் ஆலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிசுத்தமான பாரம்பரியத்தில் தோன்றிய சித்தினா சையதா ஃபாத்திமா பாஹிரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அருந்தவ செல்வ புதல்வராக கருவிலேயே திருவுடைய நாயகராக அன்னையின் மணி வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே கணக்கில் அடங்காத அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய அற்புத புருஷராக இவ்வுலகில் அவதரித்த ஷாஹ் மீரான் சையத் அப்துல் காதர் காதர் அலி கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம் ஆண்டகை அவர்களின் அருமை தாயார் மிக்க மகா சிறப்புக்குரிய சீதேவி ஆவார்கள். சையதுனா இமாம் ஆலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிசுத்தமான பாரம்பரியத்தில் தோன்றிய சையதா ஃபாத்திமா பாஹிரா அவர்கள் கண்மணி நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான தீரக்குடை துண்டாகிய திருமகளார் சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒளிமயமான வழிமுறைகளை தம்முடைய வாழ்வில் உள்ளும் புறமும் அனுசரித்து நடந்ததில் ஒப்பற்றவர்களாக திகழ்ந்தார்கள் எஜமான் ஆண்டகையின் அருமை தாயார் சையதா ஃபாத்திமா பாஹிரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கண்மணி நாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வபாரிக வஸல்லம் நாயகம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அல் ஜன்னத் சொர்க்கமாகின்றது. தஹ்த அக்தாமில் உம்மஹாத் உங்களுடைய தாய்மார்களின் காலடியில் உங்களுக்கு இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமாகின்றார்கள். அதாவது நம்முடைய சொர்க்கம் நம்மை உலகில் பெற்றெடுத்த தாயின் பாதத்தின் கீழ் இருப்பதாக அருமநாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். அவ்வாறு என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் மிகப்பெரிய அன்பும் பாசமும் காதலும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் எஜமான் பாதுஷா நாயகம் அவர்கள் மீது. எஜமான் அவர்களுக்கு மிக மிக உகப்பான விஷயம் அவர்கள் தாயாரது அருமை பெருமைகளை எடுத்து பேசுவதை விட அவர்களுக்கு இஷ்டபூர்வமான விஷயம் வேறு எதுவும் நிச்சயம் இருக்காது. காரணம்
வாலிதைனை கண்ணியப்படுத்துவது, பெற்றோரை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் எந்த அளவுக்கு மிக மிக வலியுறுத்துகின்றது என்றால், கண்மணி நாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்தருள் செய்கின்றார்கள், ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்தல்லாஹு ஃபீ ஸஹத்தில் வாலிதைன். ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன், அதாவது அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் உங்களுடைய தாய் தந்தையின் திருப்பொருத்தத்தில் இருக்கின்றது. ஒரு மகனையோ மகளையோ பெற்றோர் பொருந்திக் கொள்ளாத வரையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ள மாட்டான் என்பதாக அருமநாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். ரிதல்லாஹ் ரிதல் வாலிதைன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிலாவை, திருப்பொருத்தத்தை, அவனது திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை விட மேலான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. அந்த அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் செய்கின்றார்கள், நல்வாக்கு தருகின்றார்கள், நல்லுபதேசம் இர்ஷாதாத் செய்கின்றார்கள். நம் ஆர்வி ரட்சகராகிய அஹ்மது முஜ்தபா முஹம்மது முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸஹபிஹி வபாரிக் வஸல்லம் நாயக திருமேனி அவர்கள் ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன், அதாவது உங்களுடைய தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தில் அமைந்திருக்கின்றது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டுமே ஆனால், அல்லாஹ் நம்மை அவனது நல்லடியானாக மக்பூல் செய்ய வேண்டுமே ஆனால், அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய சர்கார் தோ ஜஹான் சர்வரே காயினாத் முபாரக் மௌஜூதாத் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலின் ஹபீப இலாஹி தபீப இல்லத்துகுனாஹ் அஹ்மத் முஜ்தபா முஹம்மது முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸஹபிஹி வபாரிக் வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வ அல்லம் நாயக திருமேனி அவர்கள் நமக்கு நன்மாராயம் செய்கின்றார்கள். தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தில் அமைந்திருக்கின்றது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்தல்லாஹு ஃபீ ஸஹத்தில் வாலிதைன். உங்களது தாய் தந்தை யாரது பெற்றோர்கள் பிள்ளையை பொருந்திக் கொள்ளவில்லையோ, பெற்றோருடைய பொருத்தத்தை ஒருவன் ஹாசிலாக்கிக் கொள்ளவில்லையோ, அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஹாசிலாக்க முடியாது. பெற்றோரின் வெறுப்பை சம்பாதித்தவன் அல்லாஹ்வின் வெறுப்பை சம்பாதித்தவன் ஆவான் என்பதாக அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திருவாய் மறந்தருள் செய்கின்றார்கள். தீனுல் இஸ்லாம், அதாவது ஷரியத்தை முஹம்மதியா, மிக மிக பாதுகாப்பான ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய மார்க்கமே தவிர இஸ்லாம் எந்த வன்முறையும் தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் உள்ளும் புறமும் உலகில் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரிதான், எல்லா மாஹவுலிலும் இஸ்லாம் சாந்தியை சமாதானத்தை அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கமே தவிர இஸ்லாம் எந்த விதமான அதிமீறுதலையும் ஒருபொழுதும் அனுமதிப்பது இல்லை. இவ்வாறான இஸ்லாம் என்பது என்னவென்றால் ஒரு பிராக்டிக்கல் லைஃப், அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான வாழ்க்கையை தவிர இஸ்லாம் வேறொன்றும் அல்ல. இஸ்லாம் என்பது ஏதோ வானத்துக்கு மேலும் பூமிக்கு கீழும் உள்ள விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக அமைதியாக சுவிட்சமாக வாழ்வதற்கு அவனுக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகை இல்லாமல் இருந்து உருவாக்கிய நாயனாகிய மாலிக்குல் முல்காகிய ரப்புல் ஆலமீன் இலாஹுல் ஆலமீன் இந்த உலகுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கமே இஸ்லாமை தவிர வேறொன்றும் இல்லை. இஸ்லாம் என்பது ஏதோ கற்பனை கதைகளை கொண்டு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது நடக்காத விஷயத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஒரு சத்தியமான மார்க்கம். இன்னல் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாகும். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் சத்தியமாகும். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும்
சுபிட்சத்திற்கும் சாந்தத்திற்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கமே தவிர இஸ்லாம் வேறொன்றும் அல்ல. இஸ்லாம் என்றால் தஸ்லீம் என்பதனுடைய பொருளாகும். அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் அவரது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும், எல்லா விதமான சஞ்சலங்களில் இருந்தும் அவனை நிம்மதியாக, சந்தோஷமாக, அமைதியாக அவன் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய, தீர்வு வழங்கக்கூடிய மார்க்கமே அன்று இஸ்லாமியர் ஒன்றும் அல்ல. இந்த இஸ்லாத்தின் சாஹிபல் இஸ்லாம் ஆகிய, சாஹிபல் ஈமான் ஆகிய, சாஹிப ஷரியத் ஆகிய சர்தார் அம்பியா, சர்க்கார் அவுலியா, சர்வர காயினா, சர்க்கார் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை இத்திபா செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமிற்கும், ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அடியார்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றார்கள். முதல் இஸ்லாம் என்பது முதல் இல்லத்திலிருந்து துவங்குது. இஸ்லாம் வந்து வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறது தான் இஸ்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை நம்மை படிக்கும்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்ட ஈமான்தாரிகளே, விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸிகும், உங்களது நஃப்ஸை, முதல் இஸ்லாம் என்ன, அடுத்த ஆளுக்கு டீச் பண்றதல்ல இஸ்லாம். முதல்ல நம்மிலிருந்து ஆரம்பிக்குது. கூ அன்ஃபுஸிகும், உங்களுடைய நஃப்ஸை என்ன செய்யுங்க? நீங்க முதல்ல என்ன செய்யுங்க? உங்க நஃப்ஸை நீங்க பாருங்க, உங்க நஃப்ஸ் விஷயத்துல கவனம் செலுத்துங்க. உங்கள் நஃப்ஸ் எந்த நிலையில இருக்கு நீங்க சொல்லி என்ன செய்யுங்க? நீங்க தன்னிலை ஆய்வு செய்யுங்க. நீங்க கூ அன்ஃபுஸிகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களது நஃப்ஸையும் உங்களுடைய குடும்பத்தார், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய மனைவி மக்கள், தாய் தந்தை. அப்ப என்ன ஆகுது? இஸ்லாம்ங்கிறது வீட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இஸ்லாம் என்ன செய்யுது? இஸ்லாமிக் டீச்சிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? வீட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன, ஒவ்வொரு இல்லமும் சாந்தியோடு, சமாதானத்தோடு, அமைதியோடு, எந்த விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் சிக்காமல் இறை அருள் பெற்று நிறைவான நிம்மதியோடு வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸிகும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களது நஃப்ஸையும் உங்களுடைய அஹல், உங்களுடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தால் நஃப்ஸை என்ன செய்யுங்க? நீங்க நரகத்தை இருந்து நீங்க பாதுகாத்துங்க. நீங்க நரகத்தை என்ன செய்யுங்க? பாதுகாத்துங்க. நரகிலிருந்து தப்ப வேண்டுமே ஆனால், நரகத்திலிருந்து என்ன நாம தப்ப வேண்டுமே ஆனால், நாம நரகத்துக்கு போகாம அல்லாஹ் நம்மை காக்க வேண்டுமே ஆனால், அல்லாஹ் நமக்கு மகஃபிரத் வழங்க வேண்டுமே ஆனால் நாம என்ன செய்யணும்? அதுக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய சையதுனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசித்து, அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைகளுக்கு உள்ளும் புறமும் நாம் என்ன செய்யணும்? அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் சேர்த்து நமக்கு அல்லாஹ் சுபிட்சமான, நிம்மதியான, சாந்தியான, சமாதானமான நல்வாழ்வை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் ஷரீஃப் நமக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நன்மாராயம் செய்கின்றார்கள். ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலிதைன், உன்னுடைய வாலிதைன், உன்னுடைய தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தை என்ன செய்ய? பெற்றுக்கொள். அதாவது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமாகின்றது தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தை இருக்கிறது சொல்லி சொன்னா, அப்போ அந்த தாய் தந்தை எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா ஹதீஸ் ஷரீஃபை கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் எப்படி? ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலிதைன், ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் ரிதா எப்படி ஹாசிலாகும்? ரிதல் வாலிதைன், ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம்
உங்களது தாய் தந்தையுடைய திருப்பொருத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தாய் தந்தை எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் உகந்தவர்களாக இருப்பார்கள். புரிஞ்சா? அதனால இந்த ஹதீஸ் எடுத்து என்ன, ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார், சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு மாற்றமானவரா இருக்கிறார், அவர் வஹாபியா இருக்கிறார், ஜமாஅத் இஸ்லாமியா இருக்கிறார். சுன்னத்து ஜமாத் அதாவது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ். சுன்னத்து ஜமாத்னா என்ன? குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ். குர்ஆனும் ஹதீஸும் இமாம் ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி நான்கு இமாம்களுடைய மத்ஹபுடைய கூற்றுக்களையும் மத்ஹபையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நல்லடியானாக உண்மை விசுவாசியாக என்னதான் சுன்னத்து ஜமாத். மதஹபுக்கு மாற்றமானவன் ஒருத்தன் வாதிடுறான், நான் குர்ஆனை ஏத்துக்குவேன், ஹதீஸை ஏத்துக்குவேன், மதுஹபை ஏத்துக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? குர்ஆனை ஏற்றுக்கொள்வேன், ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன், மதுஹபை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுல இங்க என்ன, ஹனஃபி ஷாஃபி ரெண்டு மதுஹப் நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம இங்க எல்லாரும் இருக்கிறோம், ஷாஃபி அஷரியா அகீதாவின் கொள்கையோட ஆள் நம்ம இருக்கிறோம், ஹனஃபோட இருக்கிறோம் இங்க. ஆக என்ன, ஹனஃபி ஷாஃபி இந்த ரெண்டு மதுஹபுக்கு இடையில மதுஹப் அவன் என்ன சொல்ற, இப்போ நம்ம டாபிக்னா மத்ஹப், அதாவது மத்ஹபுக்கும் ஈமானிற்கும் மத்ஹபிற்கும் இஸ்லாத்திற்கும் மத்ஹபிற்கும் சுன்னத்து ஜமாஅத்திற்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நல்லுதவியா நாம் விளங்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒரு மனிதன் சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்தவனாக இருக்க வேண்டுமானால் அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் மத்ஹபுடைய வெளிச்சத்தில் தான் கட்டாயம் பார்க்க வேண்டுமே தவிர மத்ஹபிற்கு மாற்றமாக அவன் பார்க்க கூடாது. ஒன்று ஷாஃபியா இருக்கணும், இல்ல ஹனஃபியா இருக்கணும், இல்ல ஹம்பலியா இருக்கணும், இல்ல மாலிகியா இருக்கணும். நாலு மத்ஹபை சேர்த்து நான் ஃபாலோ பண்ண என்ன செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்? வலிகர் கோமான் ஹவுசுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகை அவர்களை விட இந்த உம்மத்தில் உயர்ந்த சிறந்த உச்சங்களை அடைந்தவர்கள் வேறு எவரும் கிடையாது. யாரு? வலிகர் கோமான் ஹவுசுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகை அவர்களை விட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்பை நெருக்கத்தை அடைந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட கௌசுல்லாஹ் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு மத்ஹபை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஷாஃபியா இருந்தாங்க, ஷாஃபியா பிறந்தாங்க, ஷாஃபியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இமாம் ஹம்பலியுடைய ஜியாரத்துக்கு போகும்போது ஹம்பலி இமாம் அவர்கள் தன்னுடைய காலத்தில், அதாவது முஹீதீனே உங்களுடைய காலத்தில் நான் இருந்திருந்தா நான் தன்னுடைய முறைதா இருந்திருப்பேன், நான் காலத்துக்கு முந்திட்டேனே, அந்த பாக்கி இல்லாமல் போயிட்டேனே ஆனு சொல்லி என்ன செஞ்சாங்க, என்னுடைய மத்ஹபை தாங்கள் ஹயாத்தாக்கி வைக்கணும்னு சொல்லி கௌசுல்லாஹ்விடத்துல விண்ணப்பித்துக் கொண்ட காரணத்தினால கௌசுல்லாஹ் ஹம்பலி இமாமுடைய விருப்பத்திற்கு இணங்க அதுல இருந்து ஹம்பலி மத்ஹபை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷாஃபில இருந்து ஹம்பலி ஆனாங்க. ஆக என்ன, ஒரு மத்ஹபை தான் ஃபாலோ பண்ணாங்க, ரெண்டு மத்ஹபை ஃபாலோ பண்ண இல்ல. ஆக என்ன, ஒவ்வொரு சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்தவனும் ஒரு மத்ஹபை கட்டாயம் ஃபாலோ பண்ணக்கூடியவனா இருக்கணும். ஒருத்தர் சொல்றான், ரெண்டு ஹதீஸ பார்க்கலாம். அதாவது சீனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவோடு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவோடு இருக்கும் பொழுது உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா நாயகி அவர்களை தொட்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வுதுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்து இமாம் ஹனஃபி அவர்கள் என்ன செய்யறாங்க, பெண்களை தொட்டால் உது பாத்தில் ஆகாது அப்படிங்கிற மசாயில் இமாம் ஹனஃபி எடுக்கிறாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி இடத்துல என்ன, பெண்களை தொட்டால் உது பாத்தில் ஆகும் அப்படிங்கிற ஹதீஸ், அதுக்கான ஆதாரத்தை இமாம் ஷாஃபி எடுக்கிறாங்க. ஆக இப்ப ரெண்டையும் பார்க்கும்போது என்ன, ரெண்டு வித்தியாசமா தெரியும், ரெண்டு என்ன இஃப்திலாஃபா தெரியும். பெண்களை தொட்டால் ஒரு பாத்திலாக இமாம் ஹனஃபியுடைய மசாயில், இமாம் ஷாஃபியுடைய மசாயில் என்ன, பெண்களை தொட்டால் ஒரு பாத்திலாக விடும்போது இமாம் ஷாஃபியுடைய மசாயில். ஆக ஒரு மனிதன் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு என்ன, நான் நினைக்கும் போது அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுவேன்,
நான் நினைக்கும் போது இந்த ஹதீஸ் ஃபாலோ பண்ணுவேன், ரெண்டுமே ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்வானே, ஆனால் அவன் சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கைக்கு முரணானவன். எப்படி அது? சுன்னத்து ஜமாத் கொள்கைக்கு அவன் முரணானவன். ஏன்? நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஈஸ்ட் ஏசியாவில் மிகப்பெரிய சன்மார்க்க பேரொழியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இணையில்லா பேரொழியான எஜமான் காதிரவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகத்துடைய அருமை பெருமைக்குடைய தாயாராகிய சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உருஸ் முபாரக்குடைய திக்ர் ஷரீஃபில் இருக்கிறோம். எஜமான் நாண்டகி அவர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் சுன்னத்து ஜமாஅத்துடைய ஜோதியை பரப்பியதில் தன்னிகரற்ற மாபெரும் சிறப்புக்குரியவர்கள் பாதுஷா நாயகம். அதாவது இந்த உலகத்துல கருத்த கையில என்ன யுத்தம், அதாவது ஆயுதம் எடுக்காமல் கையில ஆயுதம் தாங்கி போர் புரியல, ஆயுதம் தாங்கி போர் செய்யாமல் உலகில் இஸ்லாத்தை அதிக அளவில் குஃபார்கள் முஷ்ரிக்களுக்கு மத்தியில் பரப்பியதுல 2 பேர் தன்னிகரற்ற மாபெரும் நாதாக்கள். உலகத்துல பறந்து விரிந்த இந்த உலகில் 8 திக்கும் 16 கோணம் நிறைந்த இந்த உலகில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய பேருடைய பிரகாசத்தை ஜோதியை உலகெங்கும் பரப்பியதில் யுத்தம் எதுவும் செய்யாமல், யுத்த செயல் யாரோடையும் சண்டை போட இல்லை, கையில என்ன வாழ்நாள்ல ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஊசியை கூட தொட்டது கிடையாது. அந்த அளவுக்கு என்ன எந்த ஆயுதத்தையும் டச் பண்ணாமல் தன்னுடைய அன்பு கருணை கிருபை தனது ஒளிமயமான கருணை பார்வையின் மூலமாகவே உலகில் லட்சோபலட்ச மக்களை இஸ்லாத்திலாக்கிய 2 இணையில்லா மாபெரும் ஜோதிகளில் ஒன்று அத்தாய ரசூல் காதிர் காதிவான் காஜா முஹினுத்தீன் சிஷ்தி சும்மா அஜ்மீரி ஹசன் சஞ்சரி, அடுத்தது குதுபுல் அக்தாப் சையதுனா ஷாவுல் ஹமீத் சையத் அப்துல் காதிர் காதிரவுலியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம். இந்த 2 பேர் என்ன லட்சோபலட்ச மக்களை இஸ்லாத்தில் தாখিলাக்குனாங்க. ஆனா என்ன செய்யல? யுத்தம் செய்யல. தனது அன்பு கருணை கிருபையை கொண்டு தனது ஒளிமயமான பார்வையின் பரக்கத்தை கொண்டு அவர்கள் பார்த்தார்கள், பாவம் பறந்து போனது, பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்து வாழ்ந்தது. இந்த நிலையில் இஸ்லாத்தை பரப்பிய சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கையை பரப்பிய எஜமான் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷாவுல் ஹமீத் கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம் அவர்கள் தனது ஒரு சஃபரில் எஜமான் நாண்டகை ஒரு சஃபரின் பொழுது பர்மாவை அடைகின்றார்கள். பர்மா ஒரு மஸ்ஜிதுக்குள்ள எஜமான் தாக்கல் ஆகிறாங்க, ஒரு பள்ளியை பாக்குறாங்க, மஸ்ஜிதை பாக்குறாங்க. பாதுஷா நாயகம் மஸ்ஜிதுக்குள்ள போறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள எஜமானுடைய 404 முரீதர்களும் காதிமீன்களும் ஃபகீர்களும் அந்த மஸ்ஜிதுக்குள்ள தாக்கலாவி எஜமான் ஆண்டகி அவர்கள் தன்னுடைய ஜம்மு கசருடைய தொழுகையை தொடும் பொழுது ஒரு 5-6 பேர் அங்கிருந்து ஓடி வந்தான். ஏதோ பாஷையில பேசினான். எஜமான் காதிம் ஒரு ஃபகீர் என்ன அவன் ஏதோ எஜமான் கிட்ட போய் சத்தம் போட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. அவனை கையை பிடிச்சிருத்து இங்க வாடா நீ சொல்லி என்ன சொல்ற, என்ன அவன் ஆலே ரசூல் அவுலாது ஹசனேன் பெரிய குதுபுல் அக்தாப் ஹவுஸ் ஏன்னா அப்படின்னு எஜமான பத்தி தாழ்வு சொல்லும் போது அவன் என்ன சொன்னா, என்ன ஏதோ ஒரு பாஷையில பேசினான். கடைசியில எஜமான கிருபையால ஃபகீர்கள் ஒரு ஃபகீர் என்ன அந்த பாஷை புரிஞ்சவரு வந்து அவன்கிட்ட பேசினார். என்ன இதுக்காக எஜமான் தொழுகையில ஈடுபட்டு முராகபா முஷஹாரா திக்ர் ஃபிக்ர் இருக்கிறாங்க. பாஷா நாயகம் என்ன விஷயம்னு சொன்னா, அந்த பள்ளி ஷியா மதஹபுடைய பள்ளி, அந்த மஸ்ஜிது ஷியா காரன்ற பள்ளி. ஷியா மதஹப் பள்ளியில போய் எதுமா சுன்னத் ஜமாத் முறைப்படி தொழுகை தொழுகிறோன்னு அவன் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து ஃபகீரோட ஆர்கியூமெண்ட் பண்றான். கடைசியில எதுமா பாஷா நாயகம் தன்னுடைய அதுக்காக சைஃபில முடிச்சுக்கிட்டு கூப்பிட்டாங்க. வந்தவனோட வான்னு சொல்லி என்ன விஷயம் எதுமா அவன் பாஷையிலே பேசினாங்க. எதுமான்றது பாஷை ஒரு பாஷையும் இல்லையே, உலகத்துல எத்தனை பாஷை இருக்குதோ அத்தனை பாஷையும் தெரியும் காதலோடையாக்கு. ஆக என்ன அவன் பாஷையில எஜமான் பேசினாங்க. அவன் என்ன செய்யல, நான் போய் ஜமாத்தை கூட கூப்பிட்டு வரேன், எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஏதோ ஈது பெருநாளைக்கு பள்ளி நிரம்பி வழிஞ்ச மாதிரி பள்ளி பூரா கூட்டம் வந்துருச்சு. எஜமான் பாஷா நாயகம் அவர்கள் சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுடைய மகிமைகளை மகத்துவங்களை எடுத்து என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றமானது ஷியாவுடைய கொள்கை. ஷியாவுடைய கொள்கை
ஷியா கொள்கையில மகா மோசமானது என்ன? செய்தனா அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களையும் செய்தனா ஆயிஷா நாயகி அவங்களையும் ரொம்ப கடுமையா திட்டுவானோ, ஏசுவானோ, வரலாம். ஆக இமாம் பாஷா நாயகம் அவர்கள் சித்திக் நாயகம் ஆயிஷா நாயகத்து மேல அவங்க என்ன செய்யக்கூடிய கால் புரட்சிகளுடைய அந்த தீங்கை பற்றி என்ன செஞ்சாங்க? அவனுக்கு எடுத்து நசீகத்து பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருந்தானோ. எதுமா பாஷா எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரராகிய எனது அருமை பாட்டனாராகிய கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டுகளை உத்தரவோடு நான் இந்த பள்ளிக்கு வந்தேன். எது உண்மையான தீனுல் இஸ்லாமோ அந்த கொள்கை எடுத்து நான் இப்ப என்ன அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் என்ன எழும்பி வீட்டுக்கு போக முடியும். ஏற்றுக்கொள்ளாதவங்க யார் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்த விட்டு எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. எஜமானோம் என்ன தௌபா செஞ்ச அத்தனை பேர் என்ன சலாமத்தா எழுந்திருச்சு எஜமான கதம் போசி பண்ணி முசாஃபா செஞ்சு பாஷாந்தர் ஃபைஸ் ஹாசில் ஆகிட்டான். அதுல இன்கார் பண்ணவன் யாரு? என்ன பூமியை விட்டு எதிர்க்க முடியாம எல்லாம் கை கால எல்லாம் போட்டு விலங்கு போட்டு கட்டின மாதிரி என்ன அவனுடைய பூமி அவனை விடாம புடிச்சுக்கிடுச்சு. அதுல தௌபா செஞ்சு அல்லாஹ் ரசூல் ஹிதாயத்தை கொடுத்த தௌபா செஞ்சு எஜமான்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு சுன்னா ஜமாத்து படி இஸ்லாம் திருப்பி கலிமா ஷஹாதத் சொல்லி எல்லாருக்கும் பாஷா திருப்பி கலிமா ஷஹாதத் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா கலிமா ஷஹாதத் சொல்லி கொடுத்து எல்லாரையும் இஸ்லாத்துல தாখিলাகான நிஜமா. அப்படி ஹிதாயத்து அல்லாஹ் ரசூல் நாடிந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சு அதுல இருந்து மீண்டுக்கிட்டாங்க. ஹிதாயத்து எல்லாரும் என்ன செஞ்சான்? அல்லாஹ் ரசூலுடைய லானத்துக்கு ஆளாவி எல்லாம் மாண்டு தொலைஞ்சிருப்பாங்க. ஆக இந்த உலகில் சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவை 8 திக்கும் 16 கோணமும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பரப்பி இன்றும் வாழ்ந்து கொண்டு உலகில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பாதுஷா நாயகம் என்று. என்ன இன்னைக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹ் மல்ஹர முஸ்தபா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்து காதர் அவுலியா கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகத்துடைய அருமை தாயாருடைய உருஸ் முபாரக்கை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி சொன்னா இது அஸ்ஹாப ரசூலுல்லாஹ் தமீம் அன்சாரி நாயகம் அவர்கள் அவுலாத ரசூலாகிய காதர் அவுலியா கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகத்துக்கு செய்யக்கூடிய இக்ராமாக தாசீம் தக்ரீமாக இருக்குது. அதே நேரத்தில் என்ன சுன்னத்து ஜமாத்துடைய விஷயங்கள் ஹயாத்தாக கூடிய மஜ்லிஸாக இருக்குது. ஜமாத் விருப்பமானது என்ன? இஸ்லாம். இஸ்லாம் இஸ்லாம் சொல்ற தீனுல் அல்லாஹ்வுடைய தீன். இந்த அல்லாஹ்வுடைய தீன் என்பது எத்தனை அம்சங்களை கொண்டது, எத்தனை விஷயங்களை கொண்டது என்பதை பற்றி நாம் அவசியம் அறிந்து கொள்வதை அதிகம் அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க காதர் அவுலியா கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம். ஆக ஒரு மனிதன் மதுஹபில் ஒரு மதுஹபை அவன் ஃபாலோ பண்ணாவிட்டால், ஒரு மதுஹபை அவன் பின்பற்றாவிட்டால், ஒரு மதுஹபின் படி அமல் செய்யாவிட்டால் யார் இல்லாம சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவை அவன் சார்ந்தவன் இல்லை. அவன் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு மதுஹபை அவன் ஹனஃபியாகவோ அல்லது ஷாஃபியாகவோ அல்லது மாலிகியாகவோ அல்லது ஹம்பலியாகவோ இருக்கும். அது அல்லாம என்ன நான் என்ன செய்ய மாட்டேன்? இமாம்களை தான் நான் தக்லீத் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன்? டைரக்டா நான் ரசூலுல்லாஹ் தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஹதீஸை தான் என்ன செய்வேனா பின்பற்றுவேன் சொல்லுவானே. ஆனால் அவன் சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமானவன், முரணானவன். சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுக்கு ஒருத்தர் முரணா இருக்கிறான். அவன் யாரா இருக்கட்டும், பாப்பாவா இருக்கட்டும், பாட்டனா இருக்கட்டும், பூட்டனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுக்கு ஒரு மனிதன் கடுகளவு மாற்றம் செய்யக்கூடியவனாக இருப்பானே ஆனால் அவனது சலாத்திற்கு ஜவாபு செய்வது என்ன? ஹராம் என்பதாக வரிகள் கோமான் ரசூலுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகி அவர்களால் எழுதப்பட்ட சொந்த கிரந்தமாகிய ஊனியத்து தாலிபீன் என்னும் கிதாபுல ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. எப்படி மதுஹப்ல 4 மதுஹப்ல ஒரு மதுஹபை ஃபாலோ பண்ணாதான் புரியுதா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி சுன்னத்து ஜமாத் விஷயத்துல ஒண்ணு கபூலாக இருக்குது. குறிப்பாப்போ ஒரு பெண்மணி என்ன செய்ய முடியாது? அவளது ஹாஜத்துகளுக்கு தவிர, ஹாஜத்துனா என்ன?
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவ சம்பாதிச்சாதான் வீட்டுல என்ன அடுப்பெரியும். அப்படி உள்ள ஒரு நிர்பந்தம் இருக்குமே. ஆனால் அவள் என்ன செய்யலாம், பக்கத்துல எங்க வேலைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு திரும்புற மாதிரி, வேலைக்கு போய் ஸ்டே பண்ற மாதிரி இல்ல, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு அன்றே காலையில போயிட்டு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு என்ன வர்ற மாதிரி திரும்புற மாதிரி உள்ள இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு ஷரியத்தை அலோவ் பண்ணது. அதே மாதிரி என்ன, அவ நோயாளியா இருந்தான்னு சொல்லி சொன்னா என்ன, நோய்க்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணது. நிக்காக ஆகாதவரா இருந்தால் தந்தையின் ஒப்புதலோட, நிக்காக ஆகி இருந்தால் கணவனுடைய ஒப்புதலோட, நிக்காக ஆகாமல் இருந்தால் தந்தையுடைய ஒப்புதலோட, நிக்காக ஆகி இருந்தால் கணவனுடைய ஒப்புதலோட. எதுக்கு? ஹாஜத், கஷ்டப்பட்ட சூழ்நிலையில சம்பாதிக்கிறதுக்கு. அது மாதிரி என்ன, நோய்க்கு வைத்தியம் செய்து கொள்வதற்கு. புரியுதா? இதெல்லாம் அல்லாமல் ஒரு பெண் என்ன செய்யறா, அவ நான் சும்மா பீச்சுக்கு காத்து வாங்கிட்டு வரோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன ஒரு ஃப்ரீடம் இல்லாம இருக்கு, சும்மா பீச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவ கணவன்கிட்ட இஜாசத் கேட்டா, இஜாசத் இல்லாமல் போறது ஹராம். நல்லா கவனிக்கணும், இஜாசத் இல்லாமல் போறது ஹராம். கணவன்கிட்ட இஜாசத் கேட்கிறா, வீட்டுக்குள்ளேயே 24 hours இருக்கிறது என்ன ரொம்ப ஒரு இது ஏதோ பிரபண்டமா இருக்குது. அதனால என்ன, சும்மா ஒரு 1/2 hour 1 hour பீச்சுக்கு போயிட்டு வாரம் தோழி மாறணும்னு சொல்லி சொன்னா பீச்சுக்கு போறது கணவன்கிட்ட இஜாசத் கேட்காம போனா ஹராம். இஜாசத் உத்தரவு மாப்பிள்ளைகிட்ட வாங்காம போனா ஹராம். மாப்பிள்ளைகிட்ட உத்தரவு கேட்டா கணவன் இஜாசத் கொடுக்கறது ஹராம். கணவன்கிட்ட இஜாசத்து கேட்காம போறது அவளுக்கு ஹராம். கணவன்கிட்ட இஜாசத்து கேட்டால் கணவன் இஜாசத் கொடுக்கிறது கணவனுக்கு ஹராம். இது என்ன, இமாம் ஷாஃபியுடைய சட்டம், மذஹப். எந்த அளவுக்கு தாய் தந்தையுடைய அதாவது ஒரு பெண் அவளது தாய் தந்தையுடைய கபரை ஜியாரத்து செய்யக்கூட போறது ஹராம், கூடாது. ஒரு பெண் அவளது பெற்றோர்கள் மதுஃபூனாகக்கூடிய கபரஸ்தானுக்கு என்ன ஜியாரத்துக்கு போறது கராஹத், கூடாது. ஆனா அதே நேரத்துல அவுலியாக்களை ஜியாரத் செய்யறதுன்னா சுன்னத்து முபாரக்கா, ஜாயிஸ், கூடும். இமாம் ஷாஃபியுடைய சட்டம் இது. ஒரு பெண் என்ன அவளை பெற்ற பெற்றோருடைய கபரஸ்தானுக்கு போறது கூட ஜாயிஸ் இல்ல மذஹப்ல. ஆனா இது ஜாயிஸ் இருக்குது, அவுலியாக்களை ஜியாரத் செய்யறதுக்கு ஜாயிஸ் இருக்கு. புகாரி ஷரீஃப்ல சஹீஹான ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வபாரிக் வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக திருமேனி அவர்கள் ஒரு முறை என்ன இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரானாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு பெருமானார் என்ன செய்யாங்க, தயாரானாங்க. உடனே ஆயிஷா நாயகி உம்முல் முஃமினீன் சொன்னாங்க, எஜமானே யா ரசூலுல்லாஹ், நானும் தங்களோட ஏத்துக்காக எனக்கு இஜாசத்து கொடுமல்ல நாயகமே கேட்டாங்க. நீங்க இஜாசத்து இஜாசத்து வழங்கிட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஸ்ஜிது நபவியில, மதீனா முனவரால மஸ்ஜிது நபவியில என்ன ஆயிஷா நாயகி ஏத்துக்காக இருக்கிறதுக்கான ஒரு பரதாயிடப்பட்டு ஒரு கேபின் மாதிரி ஏற்பாடு ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே நாயகத்துடைய இன்னொரு பரிசுத்தமான திரு மனைவி நம்முடைய தாயாகிய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, ஆயிஷா எனக்கும் ஷஃபாஅத் செய்யுங்க. நீங்க என்ன, ஆயிஷா நாயகி அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புள்ள, ஹப்ஸா நாயகி உமர் இப்னு கத்தாப் நாயகத்துடைய புள்ள. அப்போ ஹப்ஸா நாயகி சொன்னாங்க, ஆயிஷா எனக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க, எனக்கு சிபாரிசு பண்ணுங்க, நானும் ஏத்துக்காஃப் இருக்கிறதுக்கு சொல்லி. அப்போ ஆயிஷா நாயகி ஹப்ஸா நாயகி போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாஸத் அனுமதிச்சிட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஏத்துக்காஃப் இருக்கிறதுக்கு ஏற்பாடு ஆன உடனே நாயகத்துடைய இன்னொரு மனைவி பார்த்தாங்க, உம்முல் ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யார்கிட்டயுமே ரெக்கமெண்ட் பண்ணல. அவங்க நானும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி தான், எனக்கு ஒரு
கேபின் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு ஆயிடுச்சு ஏத்துக்காஃப் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் பார்த்து கேட்டாங்க, என்ன இது, ஏதோ வரிசை என்ன தலையிட்டு வச்சிருக்கிறது, என்ன இதெல்லாம் கேட்டாங்க. நான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இது மாதிரி யா ரசூலுல்லாஹ் உம்மஹாத்துல் முஃமினீன் முஃமின்களான எங்களுடைய தாய்மார்கள் ஏத்துக்காஃப் இருக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் என்ன பிரிக்க, எல்லாத்தையும் எல்லாம் பிரிக்கப்பட்டுருச்சு. கண்மணி நாயகர் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகம் கூட சொன்னாங்க, ஆயிஷா ஹப்ஸா ஸைனப் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வீடுகள்லயே உங்களுடைய ரூம்ல ஹுஜ்ரால நீங்க ஏத்துக்காஃப் இருங்க. என்ன செய்யுங்க, உங்களுடைய ரூம்ல நீங்க ஒரு முஸல்லாவை நீங்க வக்ஃப் செஞ்சீங்க. என்ன செய்யலாம், ரூம்ல வீட்ல உள்ள ரூம்ல ஒரு முஸல்லாவை போட்டு அந்த முஸல்லாவை ஆணி கொண்டோ அல்லது பேஸ்டாலையோ அந்த முஸல்லா ரூம்ல ஒட்டிட்டோம்னா அது வக்ஃபுல்லாஹுல் கரீம், அது வக்ஃபான இடமா போயிடும். அங்க ஏத்துக்காஃப் இருக்கு ஜாயிஸ். இங்க மஸ்ஜிதுல் ஏத்துக்காஃப் இருந்தா என்ன தவாபோ அதே தவாப் என்ன கிடைக்கும். ஒரு முஸல்லா வீட்டுல சும்மா போட்டல, முஸல்லா போட்டோ அல்லது ஏதாவது விரிப்பு போட்டோ ஒன்னு ஆணியால அரையணும், இல்லாட்டினா கீழே ஒட்டணும், டேப் வச்சு ஒட்டிட்டு அது வக்ஃப் ஆயிடுச்சு. அந்த இடம் அந்த ஏத்துக்காஃப் இருக்கிறதுக்கு ஜாயிஸ். அந்த ஆணியை எடுத்துட்டா அந்த ஒட்ட பேச்ச பிரிச்சுட்டா வக்ஃப் நீங்கிடும், அது கூட சட்டம் ஆயிடுச்சு. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் ஷரீஃப் இது. ஆக கண்மணி நாயகர் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரிசுத்தமான மனைவிமார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு ஏத்துக்காஃபிற்கு இவ்வாறு சட்டம் வைத்திருக்கும் பொழுது என்ன, ஒரு பெண் தன்னுடைய ஹாஜத்துகளுக்காக அல்லாம வெளியே போறதுக்கு மார்க்கம் என்ன ஹராமாக்குது. அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய தாய் தந்தையுடைய ஜியாரத்திற்கு போறதையும் கராஹத்துன்னு சொல்ல ஷரியத்துல சட்டம் இருக்குது. ஆனால் அவுலியாக்கள் ஜியாரத்தை சுன்னத்தாக்குது மார்க்கம். என்ன ஆகுது, சுன்னத்தாக்குது மார்க்கம். அதாவது ஏத்துக்காஃப் என்பது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது. அல்லாஹ்வுக்காக செய்யறத வீட்டுக்குள்ளே செய்யலாம். ஆனா என்ன, அல்லாஹ்வுடைய அவுலியா பார்க்கணும்னா வெளியே போய் தான் பார்க்கணும். புரிஞ்சா? ஏத்துக்காஃப் என்ற அமலை செய்யறதுக்கு என்ன, வீட்டுக்குள்ள செய்யறதுக்கு ஷரியத்தை அலோவ் பண்ணுது. அவுலியாக்களை ஜியாரத் செய்யணும், வீட்டுல இருந்து நான் ஓதிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. எங்க போகணும், அவர்கள் இருக்கும் தலத்தை நாடி போவதை ஷரியத் ஆகமாக்குது, சுன்னத்தாக்குது. ஆக இந்த ஷரியத்தை முஹம்மதியால என்ன, ஒரு மனிதன் ஏதாவது சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவிற்கு முரணாக மாற்றமாக ஒரு சிறு விஷயத்தை அறியாமல் சொல்வானே ஆனால் அவன் தௌபா செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிச்சிடுவான். மனமுரண்டாக வாதிடுவானே ஆனால் என்ன, மனமுரண்டாக வாதிடுவானே ஆனால், புரியுதா? அதாவது ஒரு சஹாபி ஷாஃபி மذஹப்ல மிக முக்கியமான சட்ட கிரந்தம் ஷரஹுல் முஹத்தப் பேரு இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு கிதாப். இந்த கிதாப்ல என்ன, ஹனஃபி மாலிகி ஹம்பலி எல்லா மذஹபுடைய சட்டம் இந்த கிதாப்ல இருக்கும். இந்த ஒரு கிதாபை பார்த்தா எல்லா கிதாபையும் பார்த்த மாதிரி நமக்கு என்ன மாலுமாத் நிறைய கிடைக்கும், விஷயங்கள் நிறைய கிடைக்கும். ஷரஹுல் முஹத்தப் அந்த கிதாபுடைய பேரு. அந்த கிதாபுடைய முஸன்னிஃப் யாரு, இமாம் நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய ஃபகீஹுல் ஆலமீன். அந்த கிதாபுல வருது, ஒரு சஹாபி கண்மணி நாயகர் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாப்ல, எஜமானே யா ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? அந்த சஹாபி வாப்பா மூத்தாயிட்டாரு. அந்த சஹாபி கேட்கிறாப்ல, என் தந்தையுடைய ஹால் என்ன, என் வாப்பா எங்க இருக்கிறாரு நாயகமேன்னு சொல்லி. அதுக்கு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க என்ன, உன் தந்தையும் என் தந்தையும் நரகத்துலதான் இருக்கிறாப்புலன்னு சொன்னாங்க எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிக்கணும், என்ன சொன்னாங்க, உன் தந்தையும் என் தந்தை என்ன நரகத்தில் இருக்கிறாப்புலன்னு சொல்லி. யாரு அத, உன் தந்தைன்றது அவரோட வாப்பா, என் தந்தைன்னு சொன்னது அபூ லஹப். அபூ லஹப் யாருன்னா பெரியப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு. புரிஞ்சா?
கேட்ட சஹாபியுடைய வாப்பாவோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் அவரு. அபூ லஹபுடைய ரொம்ப ரொம்ப காஸ் தோஸ்த் யாரு? கேட்ட சஹாபியுடைய வாப்பா. அப்ப எஜமா செல்லதாஸ் என்ன திருவிழா போறாங்க, உன் தந்தையும் என் தந்தையும் என்ன நரகத்தில் இருக்கிறான்னு சொன்ன. என்ன பொருள் அதுக்கு? என் தந்தை சொன்னது அபூ லஹப. இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டேன்னா சில மூடர்கள் என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது என்ன உன் தந்தை என் தந்தையும் நரகத்தில் சொல்லி சொன்னாங்க சொல்லுவான். ஆனா இங்க என்ன பொருள்? என்ன உன் தந்தை சொன்னது அந்த சஹாபியுடைய வாப்பா, என் தந்தை சொன்னது யார? அபூ லஹபை தவிர அது பெருமானாரை பெற்ற தந்தை அல்ல. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பக்கா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா அது மற்றொரு ஹதீஸ் இமாம் பைஹகி உடைய கிதாபில் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தெய்வீக திருவாயால் அருள் செய்த அருள்மொழி வருது. எப்படி? கைருக்கும் நஃப்ஸா அன கைருக்கும் நஃப்ஸா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமானாங்க. ஆனா கைருக்கும் நஃப்ஸா, நான் உங்கள் அனைவரும் மிக்க சிறந்தவன் ஆவேன். சத்தியமானது. அல்லாஹ்வுடைய ரசூலை விட என்ன சிறந்தவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது, எந்த படைப்பும் கிடையாது. ஆனா கைருக்கும் நஃப்ஸா, நான் உங்கள் அனைவரிலும் மிக்க சிறந்தவன் ஆவேன். கைருக்கும் ஆபா, உங்களுடைய தந்தைமார்கள் அனைவரிலும் மிக்க சிறந்தவர்கள் என் தந்தை ஆவார்கள். செய்தனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகத்துவத்தை நமக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. புரிஞ்சா? அப்போ மத்ஹப் எந்த அளவுக்கு முக்கியமானது? இமாம்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் ஆய்வு நடத்தி இந்த ஹதீஸ் ஆகின்றது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இது சொல்வதற்கான சபபு காரணம் என்ன என்பதை ரொம்ப அதாவது ஆழமான ஆய்வு செய்து அதற்கு அதன் இறுதியில் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நமக்கு தாராங்க. அதனால என்ன, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் ஹம்பலி அவர்களுடைய மத்ஹபுடைய சட்டம் எதுவோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வேணும். மத்ஹபுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணாக யாராக ஒருவன் ஹதீஸ் எடுத்துக்க, இப்படி ஹதீஸ்ல இருக்குது, இப்படி ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸ பேசுறான், ஹதீஸ டைரக்டா எடுத்து ஹதீஸ பேசுவானே, ஆனா என்ன ஆவான், சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு மாற்றவானா போயிடுவான். ஹதீஸுடைய முராது வேற எதுவா இருக்கும், விளங்குதா? ஹதீஸுடைய முராது என்ன வேற எதுவாக இருக்கும். இப்ப குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக குர்ஆன் ஷரீஃப்ல ஆசர் என்பவரை சொல்லப்படுது. குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, ஆசர் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை என சொல்லப்படுது. ஆனால் கண்மணி நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு அழகான விளக்கத்தை வியாக்கியானத்தை கொடுக்கறாங்க. தஃப்சீருல் பயான்ல இந்த ஆயத்துக்கு தஅவீல் செய்யும் போது சையதுனா முஃபஸ்ஸிர் இஸ்மாயில் பஹகி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அதுக்கு தஅவீல் செய்றாங்க. எப்படி ஆசர் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை மறைந்த பிறகு பாட்டனாரால சிறிய தகப்பனாரால வளர்க்கப்பட்டாங்களோ, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உம்மா வகுப்பில் இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற வாப்பா மறைஞ்சிட்டாங்க, தாருல் பகாவுக்கு போயிட்டாங்க, பனா விட்டு அவங்க விசால் ஆயிட்டாங்க, பர்தா ஆயிட்டாங்க. அதனால என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறிய தந்தையால வளர்க்கப்பட்டாங்க. சிறிய தந்தை தான் ஆசர். அதனால என்ன, அவங்க வளர்த்ததுனால சிறிய தந்தைகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தாங்க. அரபி கலாச்சாரம், அரபியன் கல்ச்சர் என்ன, பாப்பா, சின்னாப்பா, பெரிய பாப்பா எல்லாரையுமே அபி அபத்தின்னு கூப்பிடுறது, பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறது. என்ன, அதாவது பெரியாப்பாவும் வாப்பான்னு கூப்பிடுவாங்க, சின்ன பாப்பாவும் வாப்பான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ரேர் அப்படி கூப்பிடுறது. அரபில அசலா சின்ன அப்பா கூப்பிடுறது அரபில அம்முன்னு பேரு. ஆனா அப்படி அம்மன் கூப்பிடுறது ரொம்ப ரேர். என்ன செய்வாங்க, என்ன வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறது பழக்கம், அரபியல் கல்ச்சர் அது. அதனால என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசர வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டது
குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்படுது, ஆசர் நரகவாதி, ஆசர் காஃபிர், ஆசர் முஷ்ரிக். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்ற தந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர் என்ன? தாரக் ஆவார்கள். ஆசர் அல்ல, தாரக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாபா பேர் என்ன? தாரக். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரிசுத்தமான பாரம்பரியத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து சந்ததியில தான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்றாங்க? உலகத்துல அவதரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் வழி தந்தை வழி நஸப் ஹஸப் ரெண்டு அல்லாஹ் என்ன ஆக்கியிருந்தா அவனுடைய முழு பாதுகாப்புல வச்சு பரிசுத்தமாக அதை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வுக்கு முரண் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிராகவோ முனாஃபிக்காகவோ முஷ்ரிக்காகவோ ஃபாசிராகவோ கெட்ட குணமுடையவர்களாகவோ சூர் அக்லாக்குடையவர்களாகவோ யாருமே இருந்தது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னோர்கள் எல்லாமே என்ன? ஒண்ணு நபியா இருந்திருப்பாங்க, இல்லாட்டி வலியா இருப்பாங்க. ஒண்ணு எப்படி இருப்பாங்க? நபியா இருப்பாங்க, ரசூலா இருப்பாங்க. அது மாறிச்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோர்கள் உள்ளவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி, ரசூல். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஆக இப்படி என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்துல உள்ள எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஒண்ணு நபியா இருப்பாங்க, இல்ல ரசூலா இருப்பாங்க. ரெண்டும் இல்லாம சாதாரணவனாக யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ஃபதுலுக்கு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்தியமானவங்களா இருப்பாங்களே தவிர ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னோர்களான மேன்மக்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமான பாரம்பரியத்தில் வரக்கூடியவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஒண்ணு நபியா இருப்பாங்க, அல்ல ரசூலா இருப்பாங்க. ரெண்டும் இல்லாம சாதாரண மனிதர்களாக யாரும் இருக்க மாட்டார்கள். அதாவது நிக்காஹ் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோர்கள்ல நிக்காஹ் செய்யாம யாரு என்ன அனாவசியமா ஜனிச்சவங்களா யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நேர்மைக்கு மாற்றமாக ஜினாலயோ அது போன்ற கீழ்த்தரமான செயல்கள்ல என்ன ஜனிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கண்மணி நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில என்ன எல்லாருமே பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தரான், தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு சுஜூத் செய்யக்கூடிய அவனது நல்லடியார்களாக எல்லாரையும் ஆக்கியிருந்தான். அந்த நல்லடியார்கள் வழி வழியாக நாம் தாங்களை கொண்டு வந்தோம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான பிறப்பின் மாட்சிமை பற்றி அல்லாஹ் சொல்லித்தாரான். ஆக என்ன கண்மணி நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்த பாரம்பரியத்தில் முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு நபியா இருப்பாங்க, அல்லது ரசூலா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாரம்பரியத்தில் என்ன முன்னோர்கள் நபியாகவும் வலியாகவும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள் கியாமத் வரைக்கும் என்ன இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அமானத்தாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. ஆக என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஹதீஸ் நமக்கு எதை குறிக்குது? அபூ லஹபை குறிக்குது. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன், ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன், நாயகத்துடைய உம்மா அப்பா சொல்லும்போது என்ன சொல்லணும்? வாலிதைன் ஷரீஃபைன் அல்ல வாலிதைன் கரீமைன் அல்ல வாலிதைன் ஹஸனைன். அதாவது சங்கையான தாய் தந்தை, கண்ணியமான தாய் தந்தை, சிறப்புக்குரிய தாய் தந்தை, அல்ல வாலிதைன் நய்யரைன். அதாவது ஒளிமயமான தாய் தந்தை என்ன செய்யணும்? சங்கையோடு சொல்லணும். ஏன்? இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹனஃபி அவர்கள் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பாரம்பரியத்தை நமக்கு சொல்லி தராங்க. எப்படி நம்ம ஓதுறோம்? பத்ர் மௌலூத் ஷரீஃப் ஓதுறோம், கைது ஓதுறோம். அஸ்ஸுபஹ பதா தலாத்தி பைத்துல என்ன ஓதுறோம்? அஸ்கா நஸபி அலல் ஹஸபி குல்லு அரபி ஃபீ خدمته أذكر نسبي அல்லாஹ்வுடைய ஹபீபே முஸ்தபா முஸ்தபா யா ரசூலுல்லாஹ் தாங்களுடைய
நசபு ஷரீஃப், தங்களுடைய தந்தையின் பாரம்பரியத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், உலகம் உதயமானதிலிருந்து பரிசுத்தமான பாரம்பரியமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அஸ்கர் நசபி ஆலல் ஹசபி, தங்களுடைய தாயுடைய பாரம்பரியம் என்ன, உயர்வான பாரம்பரியமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். குல்லுல் அரபி ஃபீ ஹிதமத்திஹி, மொத்த அரபு உலகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுக்கு ஹாதிமாக ஆக்கியிருக்கிறான். தாங்கள் மஹ்தூமத் தாரைனாக, தாங்கள் மஹ்தூமத் தாரைனாக, மஹ்தூமுல் ஆலமீனாக, புரிஞ்சா, இருலோகத்துக்கும் முதலாளியாக தாங்கள் இருக்கிறீங்க நாயகமே. புரிஞ்சா, என்னது மஹ்தூம்னா யாரு, முதலாளி, ஹாதிம்னா யாரு, ஊழியர். அப்போ மஹ்தூமுல் ஆலமீன், இருலோகத்துக்கு தாங்கள் எப்படி இருக்கிறீங்க, முதலாளியாக இருக்கிறீங்க எஜமானே அப்படின்னு சொல்லி இமாம் ஹனஃபி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஹபீப் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது பரிசுத்தமான பாரம்பரியத்துடைய மகத்துவத்தை, மாட்சிமையை, மகிமையும் சொல்லி தாராங்க இமாம் அபூ ஹனீஃபா குஃபி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக என்ன, இவ்வாறு இருக்க நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லஹப் விஷயத்துல சொன்ன ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹதீஸ முரணான, அதாவது ஹதீஸுடைய கருத்தை புரட்டி அதுக்கு வேற அர்த்தம் வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையை யாராவது ஒருவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே நாயகத்துடைய அம்மா அப்பா உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்களே, என்னது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களான சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உலகத்தை விட்டு பறந்துட்டாங்களே, அவங்க எப்படி முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியுமோ சொல்லி ஒருவன் இந்த விஷயத்துல என்ன சந்தேகம் கொள்வானே ஆனால், குழப்பம் கொள்வானே ஆனால், என்ன அவன் சந்தேகமின்றி சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கைக்கு அவன் முரணானவன், மாற்றமானவன். அர்த்தமானீங்களா, புரிச்சா? எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிதைன் ஷரீஃபை, ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான தாய் தந்தை சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நுபுவத் மஷ்ஹூராத்துக்கு முன்னாடியே, நபித்துவம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி ஒருவன் என்ன இந்த விஷயத்துல குழப்பம் ஃபித்னா ஏதேனும் உண்டு கொண்டவானே ஆனால் அவன் என்ன ஆவான், சுன்னத்து ஜமாத்தோட அகீதாவுக்கு அவன் மாற்றமானவன், முரணானவன் ஆவான். அவன் என்ன, எத்தனை தஹஜ்ஜுத் தொழுதாலும் சரிதான், எத்தனை இஷ்ராக்குல் லுஹா தொழுதாலும் சரிதான், எத்தனை உம்ரா ஹஜ் செய்தாலும் சரிதான், எவ்வளவு இபாதத்தை மூட்டை அவன் என்ன செய்தாலும் சரிதான், அவன் யாரு, அவன் சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவை விட்டு அவன் ஹாரிஜான முனாஃபிக் ஆவான். யார் அவன், முனாஃபிக் ஆவான். 5 வக்த் ஜமாத்தோட தொழுகிறார், 5 வக்த் என்ன ஜமாத்தோட தொழுகிறார், ஒரு வக்த் கூட ஜமாத் மிஸ் பண்ண மாட்டார், எது இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாலிதைன் ஷரீஃபைனை யார் இக்ராம் செய்யவில்லையோ, புரியுதா? ஏன் சொல்றேன்னு சொன்னா, ரிதல்லாஹ் ஃபிர்தல் வாலிதைன், அதாவது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தாய் தந்தையுடைய திருப்பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பொருள், தாயும் தந்தையும் சுன்னத்து ஜமாத்துடைய மக்களாக இருக்க வேண்டும். தாய் தந்தை, தாயோ அல்ல தந்தையோ, அல்ல தந்தையோ அல்ல தாயோ, இருவருவோ சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமானவனா இருப்பார்களே, ஆனால் அவன் என்ன செய்ய தேவையில்லை, அவங்களுடைய கொள்கையை தாய் தந்தை சொல்படி தேவை, சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றமான கொள்கையை அவன் பின்பற்றி செல்ல கூடாது. அதுக்கு மாற்றமா என்ன செய்யணும், தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவோ, தாய் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டிய கடமை என்னவோ, அதாவது செலவு காசு கொடுக்கிறது, அவங்கள என்ன நோய் வந்தா விசாரிச்சுக்கிறது, நோய்க்கு வைத்தியம் பண்ணி கொடுக்கிறது, இது மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை தவிர தாய் தந்தையுடைய கொள்கையை பின்பற்றி செல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா தாய் தந்தையுடைய பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய
திருப்பூர் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் ஆயிட்டாங்க. அதனால என்ன, ஒருத்தருடைய தாய் தந்தை சுன்னத்து ஜமாத்தில் அகீதாவுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த மாற்றமான கொள்கையை அவன் என்ன அனுசரித்து நடப்பானே, ஆனால் தாய் தந்தர் ஈமாவோடு சேர்ந்து இவன் ஈமா அவுட் ஆகிடும். அர்த்தமானீங்களா? ஆக என்ன, ஈமான் விஷயத்தில் ஈமானுடைய நிலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகர் திருமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு திருமொழிகளையும் இமாமிகளுடைய, இமாம் ஹனபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி இமாமிகளுடைய, முஜ்தஹிதீன்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக விளங்க வேண்டுமே தவிர நாம் அதற்கு சுயமாக ஒரு அர்த்தத்தை வச்சு என்ன, அதாவது நாம் ஒரு அர்த்தம் வச்சு ஹதீஸுக்கு என்ன நாம கருத்து முரண்படக்கூடாது. சுன்னத்து ஜமாஅத்தோட இமாமின்கள், முஜ்தஹிதீன்கள், சன்மார்க்க மாமேதைகள் அந்த ஹதீஸுக்கு என்ன மஅனா, என்ன பொருள், என்ன கருத்து, என்ன அர்த்தம் வைத்திருக்கின்றார்களோ அதைத்தான் நாம் இத்திபா செய்ய வேண்டும் தவிர என்ன அதற்கு மாற்றமாக நாம் என்ன ஒரு அர்த்தம் வைக்க கூடாது. அவ்வாறு ஒரு வைப்பானே ஆனால் அவன் சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி சென்றவன் ஆவான். அவன் ஈமான் உள்ளத்திலிருந்து பறந்து போன முனாஃபிக் ஆவான். அர்த்தமாச்சா? முஃமினீன் சிராஜ் அஹ்லுல் ஜன்னah சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது புனிதமான வாழ்வியலில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நமக்கு என்ன மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது துஆ ஓதுனாலும் என்ன செய்வாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முகத்துல தடவுவாங்க ரசூலுல்லாஹி சொன்னதை ஃபாலோ பண்ணி. ஆனா ஹாரிஜியாக்கள், அதாவது சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு மாற்றமான ஹாரிஜியாக்கள் துஆ ஓதுனா என்ன செய்ய மாட்டாங்க, முகத்துல தடவ மாட்டான், அத கையை தொங்க விட்டு அப்படி இருப்பான். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களது முன்னிலையில் ஒரு முறை என்ன, ஒருவர் பாங்கு சொல்லப்படுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலையில மஸ்ஜித் நபவியில பாங்கு சொல்லப்படுது. பாங்குடைய அதானுக்கு துஆ செய்ய ஓதும் போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரெண்டு கையையும் தூக்கி என்ன செய்யறாங்க, துஆ ஓதிட்டு கையை முகத்துல தடவுறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி இருந்தவரால் என்ன செய்யல, துஆ ஓதணும் கையை தூக்கவும் இல்லை, துஆ ஓதும் போது துஆ ஓதி முடிச்சு கையை முகத்துல தடவும் இல்லை. இதை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உன்னுடைய அகீதா என்ன, நீ எந்த குழுவில் இருக்க, நீ யார், அதாவது நீ ஹாரிஜியா அல்லது என்ன ராஷிதியா, குலஃபாய் ராஷிதீன்களை ஃபாலோ பண்ணி பின்பற்றக்கூடிய கொள்கையில உள்ளவரா நீ, அதுக்கு மாற்றமா நீ விசாரிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அப்ப அந்த மனுஷன் சொல்றாப்புல, இல்ல இல்ல நான் ஹாரிஜி இல்லையா அமீருல் முஃமினீன், நான் தங்கத்தை நான் பின்பற்றேன், இது அந்த அளவுக்கு முக்கியமா நான் என்ன செய்யல, ஏதாவது துஆவுல கையை தூக்குறதும் முகத்தை தடவுறதும் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குமா நான் விளங்க இல்லைன்னு, அதனாலதான் அப்படி இருந்தேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, துஆ செய்வார்கள், ஆனால் தனது முபாரக்கான இரு திருக்கரங்களையும் உயர்த்துவார்கள். எதுவரைக்கும் உயர்த்துவார்கள், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமான புனிதமான திரு கண்கட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரொளி பிரகாச வெளிச்சம் நாங்கள் பார்க்கும் அளவுல கையை உயர்த்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆல கைய எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க, பெருமானாருடைய ரெண்டு திருக்கரங்களும் உடலை விட்டு பிரிந்து என்ன விலகி கண்கட்டில் உள்ள அந்த பிரகாசம் தெரியக்கூடிய அளவுல சில கையை உயர்த்துவார்கள். துஆ முடிகிற வரையும் கையை உயர்த்திய வண்ணமாக இருப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ முடிந்த பிறகு என்ன செய்வாங்க, தனது இரு கரங்களையும் முகத்துல தடவுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் என்ன என்னுடைய வாழ்நாள்ல முழுக்க இதை என் கண்களால் கண்டிருக்கிறேன். ஆகையால என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்து ஷரீஃபிற்கு முரணான ஒரு விஷயத்தை என்ன நீ செய்யாத, அவ்வாறு செய்வாய் ஆனால் நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுஹபுக்கு மாற்றமான முரணானவனாக ஆவாய் என்பதாக சிராஜ் அஹ்லுல் ஜன்னah அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்றாங்க, உபதேசிக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு விஷயத்துல என்ன
இஸ்லாம் நமக்கு பாதுகாப்பான, குழப்பம் இல்லாத தெளிவான வழிமுறையை சொல்லி தருகின்றது. அந்த தெளிவான வழிமுறைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதஹப், அந்த அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாதை, ஒரு ஒளிமயமான வழிமுறை தான் இது சுன்னத்துல் ஜமாத். ஆக இந்த காலத்துல என்ன, எல்லா வடிவத்து போறோம் தனக்கு என்ன பிராண்ட் குத்துறான், சுன்னத் ஜமாத்னு சொல்றான். அதாவது சுன்னத்துல் ஜமாத்துக்கு முரணான, அதாவது சுன்னத் ஜமாத்துக்கு ஆப்போசிட்டான அத்தனை பேரும் தனக்கு என்ன ட்ரேட்மார்க் சொல்றான், சுன்னத் ஜமாத்துக்கு நானும் சொன்னீங்கிறான். விளங்குதா? ஆனா ஒரு சுன்னத்து ஜமாத்துக்கான எப்படி இருக்கணும், அவன் பக்கா, அவன் குர்ஆனை ஹதீஸை பார்க்க கூடாது. இமாம்களுடைய கருத்து என்ன, அதாவது முஜ்தஹிதீன்கள், நீ ஹனஃபி மذஹபா இமாம் ஹனஃபி கருத்தை பாரு, அவன் சட்டம் என்ன அதை பாரு. நீ ஷாஃபியா இமாம் ஷாஃபி சட்டத்தை பாரு. குர்ஆன் ஹதீஸை பார்க்கவே கூடாது. குர்ஆன் ஹதீஸை யாரு பார்க்கணும், இமாம்கள் பார்க்கணும், நாம பார்க்க தேவையில்லை. ஏன் நமக்கு என்ன செய்யாது, குர்ஆனுடைய ஹதீஸ்லயோ எந்த சட்டத்தையும் பார்த்து நமக்கு சரியாக விளங்க தெரியாது. அதில் அதிகமான நாலேஜ் உள்ளவங்க யாரு, முஜ்தஹிதீன்கள், இமாம்கள் தான். ஏன் இமாம் ஹனஃபி 26 பதில் சஹாபாக்கள்ட்ட என்ன சன்மார்க்க ஞானத்தை படித்தவர்கள். ஒரு சஹாபி, ரெண்டு சஹாபி இல்ல, எத்தனை சஹாபி, 26 பதில் சஹாபாக்கள். பத்ரில் கலந்து கொண்ட அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் யாரோடு அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரோடு சம்பாஷணை செய்தான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானாங்களோ அப்படிப்பட்ட அஸ்ஹாபல் பத்ரியன்கள்ட்ட உள்ள பத்ரியன்கள்ல 26 பதில் சஹாபாக்கள்ட்ட என்ன ஷரியத்துடைய ஞானத்தை படிச்சவங்க இமாம் ஹனஃபி. எத்தனை பேர்கிட்ட, 26 பேர்கிட்ட. மத்த பேர் யாரும் சொல்லலாம், நாம சொல்ல முடியாது. ஏன் இந்த காலத்துல யாராவது பதில் சஹாபியை பார்த்தவன் யாராவது இருப்பானா, ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனா நாம என்ன பார்க்கல, நம்மள பதில் சஹாபி பார்த்துக்கிட்ட இருக்கிறாங்க. அதனால என்ன நாம என்ன சொல்லணும், நாம் பார்க்கல, ஆனா பதில் சஹாபி எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பரக்கத்தை அல்லாஹ் ரசூல் நமக்கு தந்துக்கிறாங்க. நாம சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ். நாம அஸ்ஹாபல் பத்ர் முதஹர் முஸ்தபா தமீம் அன்சார் மாலிக்குடைய கதம் முபாரக் நாம இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆக என்ன இமாமுல் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு 26 பதில் சஹாபாக்களிடத்தில் சன்மார்க்க ஞானத்தை படிச்சவங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அமாலியத் இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இமாம் மாலிகி இமாமுடைய வாப்பா, அவங்க வாப்பாட வாப்பா, ரெண்டு பேரும் பதில் சஹாபி. இமாம் மாலிகை பெத்த வாப்பாவும் பதில் சஹாபி, அவங்களோட வாப்பாவும் பதில் சஹாபி, பதில கலந்துகிட்டவங்க. அதாவது 2 தலைமுறையாக பதில் சஹாபியுடைய அவுலாத் யாரு, இமாம் மாலிக் அல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்படிப்பட்ட சன்மார்க்க ஞானவான்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு விளக்கம் அளித்திருக்கின்றார்களோ அவ்வாறு என்ன நாம் வாழ்வதுதான் இம்மையிலும் மறுமையும் நமக்கு ஈடேற்றமான பாதையை நமக்கு என்னது தருமை தவிர இம்மையிலும் மறுமை நாம் என்ன வெற்றி பெறுவதற்கு, இம்மையில் மறுமை நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு, இம்மை மறுமை நமக்கு சிறப்பதற்கு இனிப்பதற்கு ஷரியத்தே முஹம்மதியாவுடைய இமாமீன்களான முஜ்தஹிதீன்களான இமாம் ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலியுடைய முஜ்தஹிதீன்களுடைய இஜ்திஹாதை நாம் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, அதற்கு மாற்றமாக ஏதோ ஒரு புஸ்தகத்துல ஹதீஸ படிச்சிருந்த ஹதீஸ்ல எப்படி இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல எனக்கு இன்டர்நெட் ஜமானா, அப்ப இன்டர்நெட் என்ன வரும், ஹக்கான விஷயம் வரும், பாத்திலான விஷயமும் வரும். அப்ப என்ன ஒரு மனுஷன் நெட்ல ஒரு ஹதீஸ படிச்சுக்கிட்டு ஹதீஸ்ல எப்படி இருக்குதுன்றா, ஹதீஸ்ல இருக்குதா அது, அந்த ஹதீஸுக்கு மானா அந்த ஹதீஸை நம்முடைய இமாம்கள் முஜ்தஹிதீன்கள் எவ்வாறு வியாக்கியானம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதை பார்க்காம என்ன செய்யக்கூடாது, ஹதீஸுக்கு நேரடியாக நாம் நம்முடைய அக்கலை அறிவை யூஸ் பண்ணி அர்த்தம் வைப்போமே ஆனால் ஆபத்தாக ஆகிவிடும். அப்ப என்ன ரிதல்லாஹ் ஃபதல் வாலிதைன், அதாவது உங்களுக்கு
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எதுல இருக்குதுன்னு சொல்றாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் தந்தையுடைய பொருத்தத்துல இருக்குதுங்கிறாங்க. தாய் தந்தை எப்படி இருக்கணும்? சுன்னத்து ஜமாத்துடைய மக்களாக இருக்கணும். சுன்னத் ஜமாத்துடைய மக்களாக இருக்கணும். ஏன்? கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகையுடைய திருமொழி இருக்குது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகையை கண்ணியப்படுத்தக்கூடிய இருப்பானே ஆனால், கௌசுல் சொல்லுக்கு கட்டுப்படுவானே ஆனால், அவன் சுன்னத்து ஜமாத்துடைய அகைதாவிற்கு மாற்றமான எவனுடைய சிராத்திற்கும் ஜவாபு மீட்டக்கூடாது, ஹராமாச்சு. புரியுதா? கௌசுல் ஆலத்துடைய கிதாப், கௌசுல் ஆலத்துடைய கிதாப், கௌசுல் ஆலத்தில் இடப்பட்ட கிரந்தம் குனியத்து தாலிபீன். அந்த குனியாவுல கௌசுல் ஆல முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டகை எழுதுறாங்க. எப்படி? சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றமானவன் உனக்கு என்ன சலாம் உரைப்பானே ஆனால், சலாம் சொல்லுவானே ஆனால், சலாம் கூறுவானே ஆனால், அவனது சலாமுக்கு நீ ஜவாபு செய்யறது ஹராமாகும். என்னாகும்? ஹராமாகும். நம்ம எல்லாரும் கௌசுல் ஆலத்தை கொண்டாடுறோம், அல்ஹம்துலில்லாஹ். நாம் கௌசுல் ஆலத்தை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தது போல் கௌசுல் ஆலத்துடைய கட்டளைக்கு நாம் முற்றிலும் அர்ப்பணமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆக கௌசுல் ஆல என்ன உத்தரவு விடுறாங்க, என்ன கட்டளை விடுறாங்க? சுன்னத் ஜமாத்துக்கு மாற்றமானவர் ஒருத்தர் வாப்பாக்காரரு. பாப்பா என்ன சுன்னத் ஜமாத்துக்கு மாற்றமான வஹாபியா இருக்கிறாரு, இல்ல ஜமாத் இஸ்லாம் இருக்கிறாரு, இல்ல தப்லீகா இருக்கிறாரு. அவனுடைய சலாத்துக்கு என்ன மகன் ஜவாப் செய்வது ஹராமாக இருக்குது. யாரா இருக்கட்டும், அது பாபாவா இருக்கட்டும், பாட்டனா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அகீதாவுக்கு மாற்றமானுடைய சலாத்துக்கு என்ன ஜவாபு செய்யறது ஹராமாகும், யாரா இருக்கட்டும். இங்க என்ன ஆகிடும்? அல்லாஹ்வுடைய ரசூலா அல்லது அந்த நபரா என்று ஆகிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டுமானால் அகீதாவுக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத் நமக்கு வேண்டுமே ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அகீதாவுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள முதல் கட்ட விஷயம். சலாத்துக்கு ஜவாபு செய்யறது. சலாத்துக்கு என்ன ஜவாபு செய்யறது? சலாம் ஒரு ஆளுக்கு சொல்லும் போது யோசிக்கணும், சலாத்துக்கு ஜவாபு செய்யும் போது யோசிக்கணும். புரியுதா? ஒரு ஆளுக்கு என்ன சலாம் சொல்லவும் யோசிச்சு சொல்லணும். ஏன்? கௌசுல் ஆலம் ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமானுக்கு சலாம் சொல்வதும் ஹராம், சலாமுக்கு ஜவாபு செய்வதும் ஹராம். அப்ப என்ன? யார பார்த்தாலும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் சொல்லக்கூடாது. புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது. சஹாபா கேட்டாங்க, மன் இஸ்லாம் சையதி மௌலா யா ரசூலுல்லாஹ், நாயகமே இஸ்லாம்னா என்ன நாயகம் எஜமானே? எஜமா அழகான பதில் சொன்னாங்க, அஃஷு ஸலாம் தீபுல் கலாம் இத்ஆமு தஆம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃஷு ஸலாம் ஸலாத்தை பரப்பிக்கிறது. ஸலாத் என்ன? பரப்பிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸலாத்துல முந்திக்கிறது. அஃஷு ஸலாம் தீபுல் கலாம் அழகான முறையில பேசுறது, உயர்ந்த மனமான பேச்சுக்களை பேசுறது, இன்மைக்கு மறுமைக்கு உதவியான பேசுறது. தீபுல் கலாம் இத்ஆமு தஆம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன விருந்து உபசரிப்பு செய்து விருந்து கொடுத்துக்கிறது. இதுதான் இஸ்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னது சஹாபாக்களுக்கு மத்தியில, நாயகம் சொன்னது யாருக்கு மத்தியில? சஹாபாக்கள் மத்தியில. அஃஷு ஸலாம் ஓகே, நமக்கு மத்தியில அல்லாது. ஏன்? இப்ப இங்க என்ன இருக்குது? இஸ்லாம் இஸ்லாம்னு சொன்னா, அதாவது இந்தியான்னு சொன்னா நம்ம நேஷனாலிட்டி இந்தியா, நம்ம யாரு? இந்தியன். சரி, இந்தியா தான். எந்த ஸ்டேட்? நீங்க இந்தியானா போதுமா? எந்த ஸ்டேட்? ஏன்? ஸ்டேட் பொறுத்துதான் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு தெரியும். புரிஞ்சா? ஒருத்தர் காஷ்மீர்ல உள்ளவர் தன்னை இந்தியான்னு சொல்லி சொல்றாரு, நான் இந்தியாக்காரங்கிறாரு. அதனால அவர் இந்தியாவா தமிழ்ல பேசினா புரியுமா? அவருக்கு போய் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி என்ன, இப்போ எல்லாரும் முஸ்லீம் தோற்றத்தில் தான் இருக்கிறான், இஸ்லாம் இஸ்லாம்னு. ஆனா என்ன, எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சதுதான் பாஷை பேச முடியும். அது மாதிரி என்ன, அவன் எந்த அக்கீதால் தெரியும் சலாம் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு புரியுதா? கௌசுல் ஆலத்துடைய 14ஆம் கௌசுல் ஆலத்துடைய 11வது தலைமுறை பேரப்புள்ள
குத்துபுல் அகதாம் சையதுனா ஷாவுல் ஹமீத் காதர் அவுலியா கஞ்ச சவா கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகம் பாதுஷா நாயகம் அவர்களோ இந்த ஈஸ்ட் ஏசியாவில் சுன்னத்து ஜமாத்துடைய ஜீவ நாடியாக விளங்கக்கூடியவர்கள். எஜமான் அவர்களுக்கு எஜமானுடைய ஹதரத்துல உயர்ந்த கண்ணியத்துக்கு உள்ளவங்க, அவங்களை பெற்ற வாலிதேன் கரீமேன் எஜமானுடைய பெற்றோர் பெருமக்கள். ஆகையால பாதுஷா நாயகத்துடைய பெற்றோர்களான சையதுனா ஹசன் குதுசி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஃபாத்திமா பஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகத்தான மாட்சிக்குரிய பரக்கத்தை கொண்டு எஜமான் காதிர் அவுலியாவுடைய கதமேன் ஷரீஃபினுடைய எல்லா விதமான மதது ஃபியூலாத்துடைய பரக்காத்தை கொண்டும் உள்ளும் புறமும் நாம் சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அருள் புரிவார்களாக. ஹஜ்ரத்னா சையதா ஃபாத்திமா பஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரக்கத்தை கொண்டு சுன்னத்து ஜமாஅத்துடைய அகீதாவில் நாம் சாபிதாக இருந்து ஹுஸ்னுல் ஹாத்திமாவை பெறுவதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல் பலாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.